Friends, welcome all of you. In this video, PGTRB Max Unit 5 Operations Research Part 7 video. Inventory Control. Inventory Control அப்படினா என்ன? Introduction. அதில் என்னென்ன terms யூஸ் பண்ணுறோம், inventory control affect பண்ணக்கூடிய factors என்னென்ன, inventory problem அப்படினா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி sums கேட்குறாங்க, and economic order quantity அப்படின்றது என்ன, இதை பேஸ் பண்ணி சில sums எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். தி ஆக்டிவிட்டி ஆஃப் செக்கிங் அ ஷாப் ஸ்டாக், ஒரு கடையோட பங்குகளை சரிபார்க்கக்கூடிய செயல்பாடு அப்படின்னு தமிழில் டிஃபைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ், ஸ்டாக் அவுட், ஆப்டிமைசிங் இன்வென்ட்ரி ஃபார் மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஃபினான்ஷியலி ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி வச்சுக்கிறது, லாஸ் கண்ட்ரோல், ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ணுறது போன்ற இந்த மாதிரியான விஷயங்களுமே இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் சொல்கிறாங்க. காஸ்ட் அசோசியேட்டட் வித் இன்வென்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டினரி காஸ்ட் அப்படின்றது டு ஆர்டர் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன், செட்டப் காஸ்ட் அப்படின்றது டு செட்டப் மெஷினரி பிஃபோர் ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்றது டு பர்ச்சேஸ் எ யூனிட் ஆஃப் அன் ஐட்டம், கேரியிங் காஸ்ட் அப்படின்றது டு கேரி இன்வென்ட்ரி, கேரியிங் காஸ்ட்டை ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது பெனால்ட்டி காஸ்ட் ஃபார் ரன்னிங் அவுட் ஆஃப் காஸ்ட். ஷார்ட்டேஜ் அப்படின்றது ஸ்டாக் பத்தாமல் இருந்துச்சுன்னா, ஸ்டாக் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு மீனிங். ஸோ கேரியிங் காஸ்ட் அப்படின்றது C1 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணோன்னா அது C இன்ட்டு ஐன்னு கிடைக்கும். சின்றது என்னென்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்றது C, கேரியிங் காஸ்ட் பர் யூனிட்ன்றது I, ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கேரியிங் காஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட்டில் கொடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிமாண்ட்றது என்ன, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரெக்யர்ட் பர் பீரியட். ஆர்டர் சைக்கிள் அப்படிங்கிறது டைம் பீரியட் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஆர்டர்ஸ். லீட் டைம் அப்படிங்கிறது டைம் பீரியட் பிட்வீன் பிளேசிங் ஆஃப் அன் ஆர்டர் அண்ட் இட்ஸ் ஆக்சுவல் அரைவல். டைம் ஹரிசான் அப்படின்றது டைம் பீரியட் ஓவர் விச் த இன்வென்ட்ரி லெவல் வில் பி கண்ட்ரோல்டு. ரீஆர்டர் லெவல் அப்படின்றது லெவல் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்டாக் அப்படின்றாங்க. ஸ்டாக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட்டில் கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்றனால தான் இது கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, EOQ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ EOQ இஸ் அ சைஸ் ஆஃப் ஆர்டர் விச் மினிமைஸ் டோட்டல் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் கேரியிங் இன்வென்ட்ரி அண்ட் காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் அண்ட் கேரியிங் இன்வென்ட்ரியோட ஆனுவல் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணும் இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றாங்க. ஸோ சின்ன நோட் பார்த்தீங்கன்னா, இஃப் நோ ஷார்ட்டேஜஸ் ஆர் பர்மிட்டட் தி லீட் டைம் இஸ் 0 அப்படின்றாங்க. இது ஒன் வேர்டில் வந்த ஒரு கொஷின். ஸோ நோ ஷார்ட்டேஜஸ் ஆர் பர்மிட்டட், லீட் டைம் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்வென்ட்ரி ப்ராப்ளம் நெக்ஸ்ட் அதில் என்னென்ன நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, Q0 ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டியை Q0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ N0 அப்படிங்கிறது ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், T0ன்றது ஆப்டிமம் லென்த் ஆஃப் டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ், அண்ட் T அப்படின்றது டோட்டல் டைம் பீரியட், Kன்றது ப்ரொடக்ஷன் ரேட் பர் யூனிட் ஆஃப் டைம், Rன்றது டிமாண்ட் ரேட் பர் யூனிட் ஆஃப் டைம், C மினிமம் அப்படின்றது மினிமம் டோட்டல் ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட், C2ங்கிறது ஷார்ட்டேஜ் காஸ்ட், அண்ட் CSங்கிறது செட்டப் காஸ்ட். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம். C1 அப்படின்றது கேரியிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். டு கேரி இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். C1 அப்படிங்கிறது C இன்ட்டு I அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்வென்ட்ரி ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் வித் ஷார்ட்டேஜ் அண்ட் வித்தவுட் ஷார்ட்டேஜ் அப்படின்ற 2 டைப்ஸாக இருக்கும். இதில் D அப்படின்றது ஆனுவல் கன்சம்ஷன் அப்படின்னு இருக்கும். இன்வென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் வித் நோ ஷார்ட்டேஜஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி Q0க்கு ஃபார்முலா √2DCS/C1. C1ங்கிறது கேரியிங் காஸ்ட், CSங்கிறது செட்டப் காஸ்ட், D அப்படின்றது என்ன பார்த்தோம், டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே செப்பரேட்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக Q0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் N0, N⁻0 ஆர் N0 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு √DC1/2CS அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிமம் லென்த் ஆஃப் டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ், T0 இஸ் ஈக்குவல் டு √2CS/DC1. இதோட உள்ளுக்குள்ளே உள்ளது அந்த ரூட்குள்ளே உள்ளதோட ரெசிப்ரோக்கலாக இது வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் டோட்டல் ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட், அதான் C மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது √2DC1CS அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் போட போகிறோம். சம்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2011 to 12 வந்த ஒரு பிஜிடிஆர்பி கொஷின். இன் அன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ப்ராப்ளம் வித் நோ ஷார்ட்டேஜஸ் தி லீட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஷார்ட்டேஜஸ் வித் லீட் டைம் அப்படின்னாலே 0 அப்படின்னு நம்ம ஒரு சின்ன நோட் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பிஜிடிஆர்பியில் 2003 to 4 வந்த ஒரு கொஷின். அதில் ஃபார் அன் ஐட்டம் வித் ஷார்ட்டேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ரைஸ் ஆஸ் ₹1, செட்டப் காஸ்ட் ₹25, டிமாண்ட் 200 யூனிட்ஸ். சிஎஸ் அப்படின்றது செட்டப் காஸ்ட் அப்படின்னு தெரியும், அவங்க கொடுத்துட்டாங்க ₹25 அப்படின்ட்டு. டிமாண்டும் கொடுத்துட்டாங்க, டி வேல்யூ 200 யூனிட்ஸ். அண்ட் C1 அப்படின்றது தான் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆர் கேரியிங் காஸ்ட் அப்படின்றது தான் C1. ஸோ எல்லா வேல்யூஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றனால அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சி மினிமம் அப்படிங்கும்போது 100 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, சி மினிமமோட வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் வந்து 2002 to 3 வந்த ஒரு கொஸ்டின். சம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2002 to 3 வந்த கொஸ்டினா, எ மேனுஃபேக்சரர்ஸ் ஹேஸ் டு சப்ளை ஹிஸ் கஸ்டமர்ஸ் 600 யூனிட்ஸ். அப்போ டிமாண்ட் அப்படின்ற டி வந்து 600 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஆஃப் ஹிஸ் ப்ராடக்ட் பர் இயர். ஷார்ட்டேஜஸ் ஆர் நாட் அலோட் அப்படின்னா என்ன மீனிங்? நோ ஷார்ட்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு வேறு ஃபார்முலாஸ் இருக்கும். நோ ஷார்ட்டேஜஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தி ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்துட்டு 0.6 per unit per year and setup cost வந்து per run is ₹80 and optimum order quantity என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Q0 கேட்குறாங்க. ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டியோட ஃபார்முலா வந்து √2DCS/C1. இதில் வந்து 2, டி வந்து 600 அண்ட் சிஎஸ் செட்டப் காஸ்ட் வந்து 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. C1 அப்படின்றது கேரியிங் காஸ்ட்டு, ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது 0.6 அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 0.6க்கு பதிலாக இதை ஹோல் நம்பர் ஆகிறதுக்காக பவரில் 10 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதை அடுத்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ Q0ஓட வேல்யூ 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட வேல்யூ 400 அப்படின்னு இந்த சம்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பிஜிடிஆர்பி 2001 to 2 வந்த ஒரு கொஸ்டின். ஸோ சம் பார்த்தீங்கன்னா தி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆஃப் அன் ஐட்டம் விச் காஸ்ட் ₹4 ஈச் இஸ் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஆனுவல் கன்சம்ஷன். ஆனுவல் கன்சம்ஷனில் ஹாஃப் தான் இருக்கும் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தி ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் இஸ் ₹36 அண்ட் தி கேரியிங் காஸ்ட் 1.5% per month அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ EOQ என்னன்னு கேட்குறாங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. கிவன் என்ன? Q0 அப்படின்றது அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது அந்த ஆனுவல் கன்சம்ஷனில் பாதி அப்படின்றாங்க. ஸோ Q0ன்றது ½ அப்படின்னு கிடச்சிரும். அண்ட் காஸ்ட் வந்து ₹4 அப்படிங்கிறாங்க. ஸோ C4ன்னு கிடைச்சாச்சு. அண்ட் சிஎஸ் அப்படின்றது செட்டப் காஸ்ட்டு ₹36 அப்படிங்கிறாங்க. C1ங்கிறது சியையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ C1 அப்படின்றது சின்றது 4 அண்ட் ஐன்றது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐக்கு பதிலாக 1.5% அப்படின்றனால 1.5/100. இது வந்து பர் மந்த் அப்படிங்கிறாங்க. ஸோ 12 month ஆனுவலி என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18/25 அப்படின்னு கிடைக்கும் C1ஓட வேல்யூ. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி Q0 √2DCS/C1 அப்படின்னு கிடச்சிருச்சு. Q0 அப்படின்றது ½ அப்படின்னு நமக்கு தெரியும். டியோட வேல்யூ நாட் கிவன் அப்படின்றனால √2D × 36 CS வந்து C1 வந்து 18/25 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டியோட வேல்யூ நாட் கிவன் அப்படின்றனால நம்ம டியை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை கொண்டு வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கிடச்சிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2D இந்த வந்துட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறீங்க. ஸோ ½ D = 10√10 கிடைக்கும். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 1/4D² = 10² D அப்படின்னு கிடைக்கும். dd கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4D = 100 கிடைக்கும். D =
400 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூவை வந்துட்டு இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு EOQோட வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? therefore Q0 is equal to root of 2DCS by C1 இல்லையா? டிக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும், 18 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ Q0ஓட வேல்யூ 200 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் பொறுத்தவரையிலும் ஆப்ஷன் சி 200 அப்படின்றது தான் இதோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் என்னென்ன நோட்டேஷன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸில் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.